Hello everyone, welcome to this amazing session. This is Priyanka Ramana, your NEET educator. இந்த செஷன் வந்து பிஃபோர் ரீநீட் 2026 கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும் நீங்கள் எக்ஸாமுக்கு. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். நீங்கள் பார்ட் பை பார்ட் பார்க்குறீங்களோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறீங்களோ ஒன் ஷார்ட்டாக பார்க்குறீங்களோ நோ மேட்டர் வாட், பட் கண்டிப்பாக இந்த செஷனை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வை? பிகாஸ் ஹிடன் லைன்ஸை தான் பார்க்க போகிறோம். 50+ NCERT ஹிடன் லைன்ஸை தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வேர் யூ லூஸ் த மார்க்ஸ் எவ்ரி டைம். நிறைய பேர் லூஸ் பண்ணுறது இந்த டாபிக்ஸ்லேருந்து தான், இந்த லைன்ஸ்லேருந்து தான் வந்தால் கொஷின்ஸு லூஸ் பண்ணுறது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரெடி? ஸோ பி ரெடி, பி அட்டென்டிவ். Let's start this session. Must watch before exam. Okay? Start பண்ணுங்க. So first வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். லிசன் கேர்ஃபுல்லி. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். உனக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா? எஸ் தெரியும். இதில் ஒரு லைன் இருக்கு, லைக் allelic. லிசன் கேர்ஃபுல்லி. allelic sequence variation has traditionally been described as DNA polymorphism. allelic variation. allelsனா தெரியும்ல, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி allelic சீக்வன்ஸ் வேரியேஷன்ஸை வந்து ட்ரெடிஷ்னலாக அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்ஏ பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிஎன்ஏ பாலிமார்பிசம்னா, இதில் வந்து யூஸ்வலாக வந்து ஹியூமன் பாப்புலேஷனில், லிசன் கேர்ஃபுல்லி, இஃப் மோர் தென் ஒன் வேரியன்ட் அட் லோக்கஸ் occurs in human population with a frequency greater than 0.01. In simple terms, if an inheritable mutation is observed in a population at high frequency, நல்லா கேட்டுக்கோங்க, inheritable mutation. heritable mutation na enna? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பாஸ் ஆகுதா ஹெரிட்டபிள்னு சொல்றோம். இன்ஹெரிட்டன்ஸ் லைக் இன்ஹெரிட்டபிள்னா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, சாரி, இன்ஹெரிட்டன்ஸ்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பாஸ் ஆகிற அந்த மியூட்டேஷன் வந்து பட் அட் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் டிஎன்ஏ பாலிமார்பிசம்னு சொல்கிறாங்க. இன்னும் புரியலையா? டிஎன்ஏ பாலிமார்பிசம் அப்படின்றது என்னன்னா, இஃப் மோர் தென் ஒன் allele அட் எ லோக்கஸ் occurs in human population, மோர் தென் ஒன் allele அட் எ லொகேஷன், ஒரு மோர் தென், இப்போ கேபிட்டல் டி வச்சுக்கோங்க, நமக்கு நல்லா தெரிஞ்சது கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஒரே லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மோர் தென் ஒன் தானே இருக்குது, ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு allels. ஸோ சேம் லொக்கேஸில் அட் ஏ லோக்கஸ், ஒரே லோக்கஸில் ஒரே இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அக்கஸ் இன் ஹியூமன் பாப்புலேஷன். அதோட ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் 0.01. ஃப்ரீக்வன்சி என்ன? எப்பவுமே ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும். தட் இஸ் கிரேட்டர் தென் 0.01. சிம்பிள் டேர்ம்ஸில் டிஎன்ஏ பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னா, சிம்பிள் டேர்ம்ஸ்ல இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் ஏ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன்ல, ஓவரால் பாப்புலேஷன்ல இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் அட் ஹை ஃப்ரீக்வன்சில அப்சர்வ் பண்ணோம்னா தட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் டிஎன்ஏ பாலிமார்பிசம். புரியுதா? டிஎன்ஏ பாலிமார்பிசம்னா என்ன? இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் எப்படி இருக்கணும்? ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கணும். தட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0.01. ஓகேவா? present clear-ஆ? more than one allele எங்க present ஆயிருக்கணும்? at the locus same locationல present ஆகி இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் உனக்கு தெரிஞ்சதா? ஓகேவா? what is DNA polymorphism? இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன். ஆமாவா? எந்த ஃப்ரீக்வன்சில நடக்கும்? இது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில நடக்கும். தட் இஸ் கிரேட்டர் தென் 0.01. எங்க பிரசன்ட் இருக்கும் டிஃபரண்ட் allele வேரியேஷன் வேரியன்ட்ன்றது? that is at a locus of in the human population. locus at the locus at the particular location. clear-ஆ? done? பக்கா. ஸோ நான் இப்போ கேட்ட கொஷின், இதுலேருந்து கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லி டிஎன்ஏ பாலிமார்பிசம். வாட் இஸ் தட்? டிஎன்ஏ பாலிமார்பிசம். ஓகேவா? கிளியரா? டன். அடுத்து என்ன அப்படின்னா, இதே சாப்டர்ல தான் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் as a result the VNTR na என்னன்னு தெரியல. ஸோ அந்த VNTR ஓட சைஸ் எப்படி வேரி ஆகும்னா 0.1 to 20 kb. லிசன் கேர்ஃபுல்லி. 0.1 to 20 kbல வேரி ஆகும்.
கிளியரா உனக்கு 0.1ல இருந்து 20 kb நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நானு, தட் இஸ் டிஎன்ஏ பாலிமார்பிசம் என்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் ஹையர் ஃப்ரீக்வன்சில நடக்கும். அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் 0.01. ஆமாவா? வேரியபிள் வேரியன்ட் லைக் மோர் தென் ஒன் வேரியன்ட் வேரியன்ட் இன் தி சென்ஸ் அலீல் அப்படின்றது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், அட் தி லோக்கஸ்ல பிரசன்ட் ஆகி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் டிஎன்ஏ பாலிமார்பிசம். அதே மாதிரி விஎன்டிஆர் ஓட சைஸ் எங்க ரேஞ்ச் ஆகுதுன்னா தட் இஸ் 0.1 to 20 kb. 0.1 to 20 kb வேரி ஆகுது. ஓகேவா? ரெண்டு பாயிண்ட்ஸ் உனக்கு கிளியர் தானே? பக்கா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா many non-human model organisms. ரொம்ப important. Listen carefully. Many non-human model organisms such as bacteria, yeast, Caenorhabditis elegans. எனக்கு தெரியல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது. Caenorhabditis elegans அப்படின்னா என்னன்னா இட்ஸ் a free living non pathogenic nematode. questions are coming from here. அதாவது கண்டிப்பா இதுல இருந்து question வர சான்சஸ் இருக்கு. Caenorhabditis elegans-னா என்னன்ற கேக்குற சான்ஸ் இருக்கு. it is a non free living nematode. ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஓகேவா? இட்ஸ் a what? non free living nematode. C elegans நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? C elegans ஞாபகம் வச்சுக்கலாமா? non free living free living non pathogenic nematode. Drosophila fruit fly அப்படின்னு சொல்றோம். ஏஸ் உங்களுக்கு தெரியும். பிளான்ட்ஸ்ல வந்து ரைஸ் அண்ட் அரபிடோப்சிஸ் ரைட்ஸ்ல வந்து பிளான்ட்ஸ்ல வந்து அரபிடோப்சிஸ் இந்த வேர்டும் டேர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. have all been sequenced. These are many non-human model organisms. What is this? இது என்னமா இது? It's a non-human model organism. ஓகேவா? என்ன இது? non-human model organisms. என்னென்ன? பாக்டீரியா, ஈஸ்ட் தெரியும். C elegans-னா என்ன? It's a free living non-pathogenic nematode. Drosophila என்ன? fruit fly. Plants என்ன? rice and arabidopsis அப்படின்ற இந்த சென்டென்ஸும் you must remember. இது and this must be remembered. ஓகேவா? have been also been sequenced. இதெல்லாம் என்ன? It's a non-human model organisms. Clear? Done? Very good. So next பாருங்க, இதுல இருந்து questions வர chances இருக்கு. That is ribosome consists of structural RNAs about 80 different proteins. இப்போ ribosomesல வந்து RNA prepare பண்ணனும் தெரியல. அதாவது consists of structural RNAs அப்படிங்கிறது ribosomesல இருக்கும். யூசுவலா ribosomesல என்னமா present இருக்கும்? proteins present இருக்கும். அதுவும் எந்த type of proteins? 80 different types of proteins ன்றது present ஆயிருக்கும். அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்? inactive ஸ்டேஜ்ல present ஆகி இருக்கும். exist as two subunits. one large subunit, இன்னொன்னு small subunit. Is that clear for you? So இங்க என்ன சொல்றேன்னா ரைபோசோம்ல என்ன present ஆயிருக்கும்? proteins. இந்த proteins ன்றது 80 different typesல present ஆயிருக்கு. அதுவுமே inactive stageல இருக்கும். that is consists as large subunit ஒன்னு, small subunit ஒன்னு. Is that clear? Done? ஓகே. நெக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரெயின். இப்போ ஆர் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின்லாம் பார்த்துருக்கோம்ல. எஸ் ஸ்ட்ரெயின்னா என்ன? ஸ்மூத் ஸ்ட்ரெயின். ஆர் ஸ்ட்ரெயின்னா ரஃப் ஸ்ட்ரெயின் உனக்கு தெரியும்ல. ஸோ ஆர் ஸ்ட்ரெயின்ன்றது யூஸ்வலாக நீங்கள் நான் ஏன் இங்கே ரஃப் கரெக்டாக மேலே சொல்கிறேன்னா உனக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் டைமில் இருக்கீங்க. எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு தான் இந்த செஷனை பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் இந்த சாப்டரில் இது இருக்குன்றது இப்போ மைண்டுக்கு வரும்ல. ஸோ அது இங்கே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னொரு வாட்டி படிச்சுக்கிறீங்க. அவ்வளோதான் இங்கே. ஓகேவா? ஸோ ஆர் ஸ்ட்ரெயின் இஸ் டு சிந்தசைஸ் எ ஸ்மூத் பாலிசெக்கரைட் கோட் and become virulent. So S strain இருக்குல்ல, heat killer. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? R strain bacteria had somehow been transferred by the heat killed S strain bacteria. R strain bacteria வந்து somehow transfer ஆயிருக்கு due to the heat killed S strain bacteria னால. Some transforming principles transferred the heat killed S strain bacteria had enabled the heat killed transform ஆனதுனால which enables R strain synthesis பண்ண வச்சுச்சு. இத ஒரு smooth polysaccharide coat synthesis பண்ண வச்சுச்சு. Synthesized smooth polysaccharide coat and became virulent மாறிச்சு. This must be due to the transfer of genetic material. However, the biochemical nature of genetic material was not defined from his experiments. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் இருக்கணும். R strain is used to synthesize smooth polysaccharide coat and became virulent.
smooth polysaccharide coat and become viral. This must be due to transfer of genetic material இருக்கலாம். So this is all about molecular what is that molecular basis of inheritance ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். these points are very very important. ஒரு வாட்டி பார்த்துக்கங்க, very important. ஓகேவா? இந்த லைன்ஸ்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற ஒரு லைன்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல் ப்ளீஸ். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள போலாமா? ஓகே. ஸோ molecular basis of inheritance என்ன ஃபர்ஸ்ட்? that is DNA polymorphism. DNA polymorphism என்ன? Inheritable mutation at high frequency that should be greater than 0.01 ல இருக்கணும். greater than 0.01. இந்த like the variable more than one variant, more than one allele அப்படின்றது இருக்குன்னா at a locus occurs in எங்க human populationல occur ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிளியரா? நெக்ஸ்ட் வந்து as a BNTR ஓட சைஸ் எங்க ரேஞ்ச் ஆகும்? 0.1 to 20 kb ranges. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன? many non-human model organisms. non-human model organisms எது? பாக்டீரியா, yeast, C. elegans. C. elegans என்ன? It's a free living non pathogenic nematode. ரொம்ப important. அதோட சேர்த்து Drosophila, plantsல rice, அதோட சேர்த்து Arabidopsis. Arabidopsis have been sequenced. ஓகேவா? clear? next வந்து ribosome. ribosomesல வந்து கண்டிப்பா proteins இருக்கோ. இந்த proteins வந்து 80 different proteins அப்படின்றது இருக்கோ, which is an inactive stageல இருக்கும். so it exists as two subunits. ஒன்னு large subunit, இன்னொன்னு small subunit. ஓகே, டன். அடுத்து ஆர் ரஃப் ஸ்ட்ரெயின் எதுக்கு? டு சிந்தசைஸ் த ஸ்மூத் பாலிசெக்கரைட் கோட் அண்ட் பிகம்ஸ் தி வைலண்ட். இது எதுனாலனா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால. ஓகேவா? கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இஸ் தட் கிளியர்? டன். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். sexual reproduction in flowering plants. பார்க்கலாமா? ரெடியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வர உனக்கு கிளாரிட்டி இருக்குல்ல? எனி டவுட்ஸ்? நோ ரைட்? ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கிறோம். ஸோ இந்த செஷன் பார்க்கும்போது உங்களுக்கு மறுபடியும் அது இந்த பாயிண்ட்ஸ் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். லிசன் கேர்ஃபுல்லி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் some plants such as viola, common pansy, ஞாபகம் வச்சுக்கோங்க. viola is a common pansy அப்படின்னு சொல்லுவோம். oxalis, commelina produce two types of flowers produce பண்ணும். ஒன்னு chasmogamous flower, இன்னொன்னு clistogamous flower. ஸோ இது எல்லாமே என்ன? சாஸ்மோகேமஸ் ஃப்ளார், கிறிஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சாஸ்மோகேமஸ் ஃப்ளார்ஸ்னா என்ன? விச் ஆர் சிமிலர் டு ஃப்ளார்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீஷிஸ் வித் எக்ஸ்போஸ்ட். அதோட ஆந்தர்ஸ், ஆந்தர்ஸ்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தானே. ஆந்தர்ஸ் சிக்மா தெரியும்ல. ஸோ இந்த ஆந்தர்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கும், வெளியே க்ளோஸ் ஆகி இருக்காது. எக்ஸ்போஸ்டா இருந்தா சாஸ்மோகேமஸ். Chasmogamous, anthers and stigmaன்றது exposedா இருக்கும். Clistogamous என்ன? which do not open, close ஆ இருக்கும். exposedா இருந்தா chasmogamous, close ஆ இருந்தா clistogamous. ஓகேவா? clear? so புரிஞ்சுதா? examples என்ன? common pansy, viola, oxalis, commelina. இதெல்லாம் different. இது எல்லாமே two types of flowers produce பண்ணும். இந்த பாயிண்ட் உனக்கு clear-ஆ? ஒன்னு என்னமா? two types of flowers, chasmogamous and clistogamous. Chasmogamous என்ன? anthers and stigma-வை expose பண்ணும். Clistogamous-னா என்ன? flowers do not open at all. Okay? clear-ஆ? That's it. Next. ஒரு example. flower rewards are in providing safe places to lay eggs. சில ஸ்பீஷீஸ்ல. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா tallest flower of Amorphophallus. அதாவது அந்த டாலஸ்ட் ஃப்ளார் ஹமார்போஃபாலஸ்னு ஒரு ஃப்ளார் இருக்கு. ஃப்ளார் மட்டுமே 6 feet ஹைட்ல இருக்கும். புரியுதா உனக்கு? எவ்வளோ ஹைட்மா? 6 feet. நானே 6 feet ஹைட் இல்லை. ஸோ புரியுதா? அவ்வளோ ஹைட்டா இருக்கும். 6 feet ஹைட்ல இருக்கும். ஓகேவா? அமார்போஃபாலஸ்னு சொல்லுவோம். டாலஸ்ட் ஃப்ளார். ஃப்ளார் பூ இருக்குல்ல, நம்ம கையில் பிடிச்சிக்கிறவன் ரோஸ், அந்த ஃப்ளாரே வந்து 6 feet ஹைட்ல இருக்கும். ஞாபகம் இருக்குமா? ஓகேவா? நெக்ஸ்ட். Dehydration and dormancy of mature seeds are crucial for storage of seeds which can be used as food throughout the year. And also raise crop in the next season.
புரியுதா உனக்கு? டீஹைட்ரேஷன் அண்ட் டார்மென்சி. டீஹைட்ரேஷன் அதாவது தண்ணி சரியா இல்லாம போறது. டார்மென்சினா ஸ்டண்டட் க்ரோத், அதாவது சரியா க்ரோ ஆகாது பிளான்ட்ஸ், அப்படியே நின்றோம். க்ரோத்ன்றது நின்றோம், ஸ்டாப் ஆயிரும். ஆஃப் மெச்சூர் சீட்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார், இதெல்லாம் எதுக்கு? ஸ்டோரேஜ் ஆஃப் சீட்ஸ். சீட்ஸை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், விச் கேன் பி யூஸ்ட் அட் ஃபுட் த்ரூ அவுட் த இயர் அண்ட் ஆல்சோ ரைஸ் கிராப் இன் த நெக்ஸ்ட் சீசன். இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குமா உனக்கு? மெயின் திங் என்ன? டீஹைட்ரேஷன் அண்ட் டார்மென்சி. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்து next is listen carefully. There are characteristic distributions of cells within the embryo sac. 3 cells are grouped together in a micropyle or endல 3 cells வந்து grouped together. ஓகேவா? ஸோ இதை வந்து கன்ஸ்டியூட் எக் ஆப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஆல்ரெடி தெரியும். த எக் ஆப்பரேட்டஸ் இன்டர்ன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சினர்ஜிட்ஸ் அப்படின்றது இருக்கும் அண்ட் 1 எக் செல். ஸோ இதில் 2 சினர்ஜிட்ஸ் அப்படின்றது ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், 1 எக் செல் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். த சினர்ஜிட்ஸ் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் செரிகுலர் திக்னிங்ஸ் அட் த மைக்ரோபைலர் அண்ட் கால் ஃபில்லிஃபார்ம் ஆப்பரேட்டஸ். இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபில்லிஃபார்ம் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கைடிங் த பொலன்ஸ் வந்து இன்டு த சினர்ஜிட், அதாவது சினர்ஜிட்குள்ளே போங்கன்னு கைட் பண்ணும் பொலனை வந்துச்சுன்னா. ஸோ ஓகேவா? விச் மே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கைடிங் பொலன் டியூப்ஸ் இன்டு த சினர்ஜிட். 3 cells at chelazal end are called antipodals. ஓகேவா? 3 cells இங்க, 3 cells இங்க. இது வந்து செலாஜல் எண்டு, இது மைக்ரோபைலர் எண்டு. இங்கே தான் வந்து ஃபில்லிஃபார்ம் ஆப்பரேட்டஸும் ஒரு எக்ஸெல்லும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தீஸ் ஆர் ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் லார்ஜ் சென்ட்ரல் செல்ன்றது மென்ஷன்ட் அர்லியர் ஹேஸ் 2 போலார் நியூக்ளியர் இருக்கும். இதுலேயே 2 போலார் நியூக்ளியர் இருக்கும். தஸ் டிபிக்கல் ஆன்ஜியோஸ்பர்ம் என்ஜியோஸ்கில் அட் மெச்சூரிட்டி 8 நியூக்ளியஸ் இருக்கும், 7 செல். ஸோ டோட்டலாக எத்தனை? 1 2 3 4 5 நிறைய மாதிரி. இந்த பாயிண்ட் நல்லா தெரியும் உனக்கு, பட் எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. தட் இஸ் இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 நடுவில் ஒன்று 7. ஸோ டோட்டலாக எத்தனை செல்ஸ் இருக்கு? 7 செல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆமாவா? 1 2 3 4 5 6. எத்தனை நியூக்ளியஸ்? 6 நியூக்ளியஸ். நடுவில் மட்டும் 2 நியூக்ளியஸ் இருக்கும், 7 8. ஸோ அதனால 8 நியூக்ளியஸ். மறக்காதீங்க, செல்ஸ் வேற நியூக்ளியஸ் வேற. புரியுதா உனக்கு? எனி டவுட்ஸ்மா? இல்ல எஸ் ஆர் நோ? ஸோ இந்த கிளாரிட்டி உனக்கு இருக்குமா? 7 celled and 8 nucleated. Is that clear? Done. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் உனக்கு கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ்ல கிளிஸ்டோகேமஸ்னா என்ன? சாஸ்மோகேமஸ்னா என்ன? சாஸ்மோகேமஸ்னா என்ன? ஃப்ளார்ஸ்ல ஆந்தஸ் அண்ட் ஸ்டிக்மான்றது எக்ஸ்போஸ்டா இருக்கும், தட் இஸ் சாஸ்மோகேமஸ். கிளிஸ்டோகேமஸ்னா என்ன? எக்ஸ்போஸ்டா இருக்காது, க்ளோஸ் ஆகி இருக்கும், அதை சாஸ்மோகேமஸ்னு கிளிஸ்டோகேமஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன? வயோலா oxalis and commalina. Viola, oxalis and commalina. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டாலஸ்ட் ஃப்ளார் என்னது? அமார்ஃபோஃபாலஸ். எத்தனை ஃபீட் ஹைட்டு? 6 feet ஹைட்டு. அடுத்து என்ன? அடுத்து உனக்கு தெரியும் டீஹைட்ரேஷன் அண்ட் டார்மென்சி ஆஃப் மெச்சூர் பிளான்ட்ஸ்ன்றது யூஸ் டு ஸ்டோர் வந்து சீட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வெரி க்ரூஷியல் திங் இதெல்லாம். அடுத்து நெக்ஸ்ட் 7 cells and 8 நியூக்ளியேட்டட்னா என்னன்னு தெரியல. வாட் ஆர் ஆன்டிபோடல்ஸ்? வாட் ஆர் அந்த எக் ஆப்பரேட்டஸ்? இது எக் ஆப்பரேட்டஸ், இதுக்கு நடுவில் ஃபில்லிஃபார்ம்ஸ் இருக்கும், இது ஒரு எக்ஸெல். உனக்கு எல்லாம் தெரியும்ல? ஆமாமா இல்லையா? ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் சினர்ஜிட்ஸ்னு சொல்லலாம். அந்த 2 சினர்ஜிட்ஸ் இருக்கும், 1 எக்ஸெல் இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து த செல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் சாப்டர் படிச்சிருக்கீங்களா? இது ரெண்டும் இதுவரை படித்ததெல்லாம் சாப்டர் 12, லைக் கிளாஸ் 12. இப்போ கிளாஸ் 11 செல் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் செல் சாப்டரில் வந்து செல் மெம்பரைனில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இயர்மா. த டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெம்பரைன் வாஸ் ஸ்டடிட் ஓன்லி ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இன் த 1950. ஸோ இந்த மாதிரி மெம்பரைன் ஸ்ட்ரக்சரை எப்போ டீட்டெயிலாக பார்த்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்டாலுமே 1950s அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமெம்பர் தட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஞாபகம் இருக்குமா? ரிமெம்பர் ப்ளீஸ். ஓகே, டன். திஸ் இஸ் செல் மெம்பர். நெக்ஸ்ட் வந்து their number varies from 1 per cell of Chlamydomonas and algae to 20 to 40 per cell in the mesophil. இங்கே பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? குளோரோபிளாஸ்ட். மெஜாரிட்டி ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் green plants found in the
எங்க பிரசன்ட் இருக்கும் குளோரோபிளாஸ்ட்ன்றது மீசோஃபில் செல்ஸ். லீவ்ஸ் இருக்குல்ல, லீவ்ஸ்ல மீசோஃபில் செல் இருக்கும், அதுக்குள்ள குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இருக்கும். லீவ்ஸ்குள்ள மீசோஃபில் செல்ஸ் இருக்கும், அதுக்குள்ள குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது பிரசன்ட் ஆகியிருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குதுல லென்ஸ் ஷேப்டு, ஓவல், ஸ்பெரிக்கல், டிஸ்காய்டு, எந்த ஷேப்ல வேணாக்கலாம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் லென்த் வந்து 50 to 10 மைக்ரோமீட்டர், விட்த் வந்து 2 to 4 மைக்ரோமீட்டர். இந்த குளோரோபிளாஸ்ட், இந்த குளோரோபிளாஸ்ட்ன்றது 1 per cell of the chlamydomonas. கிளமைடோமோனாஸ்ல ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும் குளோரோபிளாஸ்ட். கிரீன் ஆல்கேக்கு பார்த்தீங்கன்னா 20 to 40% இந்த மீசோஃபில். புரியுதா? இவ்வளோ வேரி ஆகும். 1 per cell இருந்து 20 to 40% வரை வேரி ஆகும். ஓகேவா? உனக்கு புரிஞ்சுதா? 20 to 40%. 1 per cell of chlamydomonas a green algae to 20 to 40% in mesophil. ஓகேவா? clear? next, so this is all about just 2 points the cell unit of life la, remember this. clear? done. 1950s அப்படின்ற ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. along with that இந்த chlamydomonas variation like chloroplast variation ஞாபகம் வச்சுக்கோங்க. chloroplast variation chlamydomonas green algae இதில் எவ்வளோ 1 per cell இருந்து மீசோஃபில் எத்தனை இருக்கும் 20 to 40%. ஓகே, clear? next, cell cycle and cell division. cell cycle and cell division. G1 phase is the period when the cell grows and carry out metabolism. இப்போ உனக்கு நல்லாவே தெரியும் செல் சைக்கிள் செல் டிவிஷன் கண்டிப்பா படிச்சிருப்பல்ல. எக்ஸாம் இருக்கு, 10 நாள்ல தான் எக்ஸாம். ஸோ இங்கே ஐ திங்க் ஹார்ட்லி ஒரு 10 days கூட இல்லைப்பா, ஒரு 5 to 6 days இருக்கு. 5 to 6 days. ஆமாம், லிசன் கேர்ஃபுல்லி. தட் இஸ் G1 S phase G2 phase இந்த மாதிரி இருக்கா? எஸ். இந்த G1 phase அப்படின்றது எங்க வந்து செல் க்ரோ ஆகும். G1 phaseல செல் க்ரோ ஆகும் which carries out நார்மல் மெட்டபாலிசமா கேரி அவுட் பண்ணும். G1 phase ல என்ன க்ரோ ஆகும்? செல் க்ரோ ஆகும் that carries out நார்மல் மெட்டபாலிசம். most of the organelle duplication is also occurs during this phase. organelle duplication நல்லா கேட்டுக்கோங்க. G1 phase actually வந்து இது மெயின் சாப்டர்ல இல்ல, இது வந்து சம்மரி பாயிண்ட், சம்மரி இது ஸ்கிரீன்ஷாட், இது சம்மரியில் இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. G1 phase வந்து என்ன நடக்கும்? செல் க்ரோ ஆகும், கேரிஸ் அவுட் நார்மல் மெட்டபாலிசம். செல் க்ரோ ஆகும், நார்மலா மெட்டபாலிசம் நடக்கும், ஆர்கனல் டியூப்ளிகேஷன் நடக்கும். புரியுதா உனக்கு? இன்னும் ஹைலைட் பண்ணவாத? எஸ், பாருங்க. ஆர்கனல் டியூப்ளிகேஷன், நார்மல் மெட்டபாலிசம், செல் க்ரோஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ ஓகே, ஆர்கனல் டியூப்ளிகேஷன் இந்த மூணுமே G1 phaseல நடக்கும். next also occur during this phase. S phase marks as the phase of DNA replication. S phase என்னமா நடக்கும்? that is DNA replication அப்படின்றது நடக்கும். S phase ல என்ன நடக்கும்? DNA replication and chromosome duplication. S phase ல என்ன நடக்கும்? DNA replication and chromosome duplication நடக்கும். G2 phase ல period of cytoplasmic growth அப்படின்றது நடக்கும். 1 by 1 இங்க எழுதுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. remember this, that is cell cycle. first வந்து G1 phase, ஆமாவா இல்லையா? எஸ், G1 phase, அதுக்கப்புறம் S phase, அதுக்கப்புறம் G2 phase. G1 phaseல என்ன நடக்கும்? செல் க்ரோ ஆகுமா? செல் க்ரோத் நடக்கும். செல் க்ரோஸ், ஆமாவா? மெட்டபாலிசம் நடக்கும். செல் க்ரோ ஆகும், மெட்டபாலிசம் நடக்கும். அலாங் வித் தட் செல் க்ரோ ஆகும், மெட்டபாலிசம் நடக்கும், ஆர்கனல் டியூப்ளிகேஷனும் நடக்கும். organelle duplication. next S phase. S phase ல என்ன நடக்கும் பாருங்க. S phase ல என்ன நடந்துச்சு பாருங்க? DNA replication, chromosome duplication நடந்துச்சு. DNA replication, நீங்க இந்த சின்ன பாயிண்ட்ஸ் தான் விட்டுருவீங்க. chromosome duplication. அடுத்து G2 phase. G2 phase என்றது it's a period of cytoplasm plus cytoplasmic growth நடக்கும். cytoplasmic growth. ஓகேவா? clear? so G1 phase, S phase, G2 phase. G1 phase உனக்கு clarity இருக்கா? cell grow ஆகும், metabolism and then organelle duplication. S phase ல DNA replication or chromosome duplication. G2 phase ல cytoplasmic growth. இந்த 3 points you must remember. okay? clear-ஆ? இப்போ வர just 4 chapters பார்த்திருக்கோம். molecular basis of inheritance, sexual reproduction in flowering plants, cell the unit of life, cell division and cell cycle and cell division. clear? I hope you understood very well till now.
ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து என்னன்னா போட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற செஷன் தானே. ஆல்ரெடி நான் ஒன் ஷாட் போட்டிருக்கேன், போய் பார்த்துருப்பீங்கல்ல. ஓகே, நான் புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். ஸோ அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. இது வந்து சயின்டிஸ்ட், அதாவது கெல்வின் இருக்காங்களா, ஹி அலாங் வித் கெல்வின் அலாங் வித் பஷ்மன் அப்படின்றவரோட ஹி ஸ்டடிட் ரியாக்ஷன் இன் கிரீன் பிளான்ட்ஸ் ஃபார்மிங் சுகர் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ். அதாவது ரியாக்ஷன்ஸ் கிரீன் பிளான்ட்ஸ்ல எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்றத பத்தி 2 பேர் படிச்சாங்க. யாரு? கெல்வினும் பஷ்மனும். ஜே.ஏ. பஷ்மன். ஓகேவா? பஷ்மன் கெல்வின் 2 பேரும் கிரீன் பிளான்ட்ஸ்ல ரியாக்ஷன்ஸை பத்தி படிச்சாங்க. which forming sugar and by forming sugar and other substance. எதுல இருந்து sugar ஃபார்ம் பண்ணாங்க? from raw materials like carbon dioxide, water, minerals by labeling the carbon dioxide with C14 அப்படின்னு லேபிள் பண்ணி இந்த கார்பன் டை ஆக்சைடை C14 சொல்லி இதுல இருந்து சுகர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி. கிளியரா உனக்கு? இந்த பாயிண்ட் உனக்கு கிளியரா? கெல்வின் பஷ்மன் எதை ஸ்டடி பண்ணாங்க? கிரீன் பிளான்ட்ஸ்ல ரியாக்ஷன்ஸை ஸ்டடி பண்ணாங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் ஃபார்மிங் சுகர் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க? ஃப்ரம் த ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் மினரல்ஸ். கார்பன் டை ஆக்சைடு எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டாங்க? ரெப்ரசென்ட் பண்ணாங்க C14 ஃபார்ம்ல. இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? டன். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா நிறைய. ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில் ஒரு மவுஸை வந்து உள்ள வைக்கிறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுவும் இந்த கேண்டில் பேர்ன் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும், மவுஸ்ன்றது சஃபகேட் ஆகி இறந்துரும். அதே வந்து ஒரு பிளான்ட்டை வச்சோன்னா, தட் இஸ் எஸ்பெஷலி மின்ட் பிளான்ட். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பிளான்ட்னு கேட்குற சான்சஸ் இருக்கு. மின்ட் பிளான்ட். ஓகேவா? ஸோ மின்ட் பிளான்ட். ஸோ இந்த மின்ட் பிளான்ட்டை வச்சோன்னா இது சஃபகேட் ஆகாது, மறுபடியும் வந்து எரி நல்லா சுற்றிட்டு இருக்கும் ரூமில். அதே மாதிரி இது நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும், அணியாது. ஸோ அதை மாதிரி கேள்விப்பட்டல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கோம்ல. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மின்ட் பிளான்ட் இந்த ஸ்மால் வெஜா he found that mouse stayed alive and the candle continued to burn. Presley hypothesis as follows: plants restored to air whatever breathing animals and burning candles remove. அதாவது என்ன அனிமல்ஸ் ப்ரீத் பண்ணுதோ அண்ட் பர்னிங் கேண்டில்ஸ் எதை ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த பிளான்ட் ஒன்று இருக்குல்ல, இது எது ப்ரீத் பண்ணுதோ இது எது ரிலீஸ் பண்ணுதோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ரீஸ்டோர் பண்ணுது இந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்லியோட ஹைப்போதசிஸ் கண்டுபிடிச்சது. ஓகேவா? கிளியரா உனக்கு? நெக்ஸ்ட் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் 2 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்பாக்சிலேஷன் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு எ ஸ்டேபிள் ஆர்கானிக். இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி உனக்கு தெரியும். பட் கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்டெப் ஆஃப் கெல்வின் சைக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியா என்னடா க்ரூஷியல் ஸ்டெப்பு அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. Listen carefully. What is the most crucial step of Kelvin cycle? Carboxylation. அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Where carbon dioxide is utilized for carboxylation of RUBP. ஓகேவா? கிளியரா? Which is the most crucial step of Kelvin cycle? Carboxylation. Clear? Done? அடுத்து என்னன்னா, next point, hence except for plants in shade or in dense forest, light is rarely a limiting factor in nature. Light dense and shady forest இருக்குல்ல, shade forest like அங்கே வெயிலே படாதுமா. டென்ஸ் ஃபாரஸ்ட் ரொம்ப அதிகமாக செடிங்க இருக்கும், அது கீழே இருக்கிற அந்த பெரிய பெரிய செடிங்க மரங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற குட்டி குட்டி செடிங்களுக்கு லைட்டே கிடைக்காது, இல்லை க்ளோஸாக இருக்கும் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம், ஷேடில் இருக்கும். அது தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து லைட் இஸ் அ ரேர்லி லிமிட்டிங் ஃபேக்டரு. அதாவது அதுக்கு மட்டும் லைட் கிடைக்காது இல்லை. ஸோ அப்போ எப்போவுமே அதுக்கு லிமிட்டிங் ஃபேக்டர் தான் லைட்ன்றது. பட் மற்ற எல்லா பிளான்ட்ஸுக்குமே லைட் யூஸ்வலாக கிடைக்கும்ல, சன்லைட்லாம். ஆமாவா? அதுக்கு லிமிட்டிங் ஃபேக்டர் கிடையாது, இதுக்கு மட்டும்தான். எக்ஸப்ட் for this light is a மற்றது எல்லாத்துக்குமே rarely limiting factor, இதுக்கு மட்டும் அந்த மாதிரி limiting factor கிடையாது. ஏன்னா இதுக்கு கண்டிப்பா லைட் தேவைப்படும். because it's a dense forest. denseனா க்ளோஸா இருக்கும் எல்லாமே. உனக்கு கீழே இருக்கிற குட்டி குட்டி பிளான்ட்ஸ்க்குலாம் சன்லைட்ன்றது கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட். The concentration of carbon dioxide is very low in the atmosphere. கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அட்மாஸ்பியர்ல ரொம்ப லோ, between 0.03 and 0.04%. Increase in the concentration up to 0.4% can cause an increase in the carbon dioxide fixation rate. இதை விட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம், பியாண்ட் திஸ் லெவல்ஸ் கேன் பிகம் டேமேஜ் பண்ணுற சான்சஸ் இருக்கு, டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்கு பிளான்ஸ். ஓகேவா?
கிளியரா? ஸோ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லோ, அதாவது 0.3லேருந்து 0.4 வரை இருக்கு. இப்போ 0.5 வரை அப் டு 0.5 கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும். பட் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணனா இட் காசஸ் டேமேஜ். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் நல்லா கேட்டுக்கோங்க. தட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் கிரேடியன்ட் ப்ரொவைட்ஸ் இனஃப் எனர்ஜி டு காஸ் ஏ கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் இன் த CF1 பார்ட்டிகல் ஆஃப் ATP சிந்தேஸ். ATP சிந்தேஸ் தெரியும்ல, அது ஒரு இது என்சைம் மாதிரி இருக்கும், அதுதான் கன்வெர்ட் பண்ணும் ATPன்றது, அதுவா கிரேடியன்ட். ஸோ இந்த கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகிறதுனால இட்ஸ் ப்ரொவைட்ஸ் எனஃப் எனர்ஜி டு காஸ் ஏ கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் இன் CF1 particle of ATP synthesis, which makes the enzyme synthesize several molecules of energy packed ATP, which makes the enzyme synthesize several molecules of energy packed ATP. Okay va? 1 minute ma theriyama pattuchu. Is that clear? unakku iduvara clarity irka? Okay, which makes the enzyme synthesize several molecules of packed ATP. நெக்ஸ்ட் பெனிஃபிஷியல் ஒர்க். மெல்வின் கெல்வின் அப்படின்றவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, உனக்கு ஆல்ரெடி தெரியும், கெல்வின் சைக்கிள் தெரியும்ல. த யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் C14 பை ஹிம் இன் ஆல்கல் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த ஆல்கல் ஃபோட்டோசிந்தசிஸ்ல C14 அப்படின்ற ஒரு ரேடியோ ஆக்டிவை யூஸ் பண்ணார். இதனால என்ன நடந்துச்சுன்னா லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட். அந்த ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் என்ன? 3C organic acid, 3 carbon organic acid. He also contributed to working out the complete biosynthetic pathway. Hence it is called Kelvin cycle nu solluvom. So first carbon dioxide fixation product enna? 3 carbon organic acid. So after him in the first ப்ராடக்ட் வந்து 3 கார்பன் ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லல, அந்த ஆர்கானிக் ஆசிட் தான் இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3PGA first carbon dioxide fixation என்ன சொல்றது? yes, first carbon dioxide fixation product என்ன? 3PGA. ஓகேவா? next Rubisco has much greater affinity for carbon dioxide. Rubisco-க்கு greater affinity இருக்கு for carbon dioxide, where carbon dioxide oxygen is nearly equal. அதாவது யூசுவலா Rubisco அப்படின்னு இருக்காங்க, Rubisco இருக்கா? ஓகே, இங்க பாருங்க, Rubisco இருக்கா? இது வந்து C வந்து கார்பன் டை ஆக்சைடு, O வந்து ஆக்சிஜனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ யூஸ்வலா பட் கிரேட்டர் அஃபினிட்டி வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் இருக்கு, ஈவன் தோ ஆக்சிஜன் இஸ் நியர்லி ஈக்குவல். இமேஜின் இஃப் வர் நாட் ஸோ, திஸ் பைண்டிங் இஸ் காம்படிட்டிவ். இட் இஸ் ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 and O2 that determines which of the two will bind to the இங்கே பாருங்கள், யூஸ்வலாகவே வந்து ருபிஸ்கோ வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கும் ப்ரிஃபர் பண்ணும், ஆக்சிஜனும் ப்ரிஃபர் பண்ணும். பட் மோஸ்ட் ப்ரியாரிட்டி, அதிகமாக ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கும்? கார்பன் டை ஆக்சைடுக்கு தான். ஒருவேளை அப்படி ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்தா கஷ்டமாயிரும்ல, எது பக்கம் அது போகணும்? ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள், நல்ல எக்ஸாம்பிள்மா, சிரிக்காதீங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்டுக்கு 2 ஒய்ஃபில் வந்து ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? ஒருத்தருக்கு அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, மெயின் சிக் சைட் சிக் தெரியல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, இங்கே கம்மியாக ப்ரியாரிட்டி. ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்தா அது மாறிடும். ஆமாவா? எப்போவுமே மோஸ்ட்லி 2 பேருக்கும் ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்தா அது கஷ்டமாயிரும். அதுதான் சொல்கிறாங்க, we don't know which of the two will bind to the enzyme. தெரியாது யார்கிட்ட பைண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ எப்போவுமே வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் ஹேவ் ஏ ஹையர் டெம்பரேச்சர். ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் வந்து, ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ்னா என்ன? ஹாட்டர் ரீஜன்ஸ்ல பிளான்ட்ஸ் என்ன இருக்குல்ல, தமிழ்நாடு, சென்னை ஹாட்டா இருக்கும்ல. ஸோ ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் ஹேவ் ஏ ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். ட்ராபிக்கல் ஆப்டிமம், ஹையர் டெம்பரேச்சர் ஆப்டிமம் தேன் த பிளான்ட்ஸ் அடாப்டட் டு டெம்பரேச்சர் கிளைமேட். டெம்பரேட் கிளைமேட்ஸ்னா என்ன? கோல்டர் ஏரியாஸ். டெம்பரேட்னா கோல்டர், ட்ராபிக்கல்னா ஹாட்டர் பிளான்ட்ஸ். ஹாட்டர் பிளான்ட்ஸ்க்கு எப்பவுமே ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஹை டெம்பரேச்சர் ஆப்டிமம். ஓகேவா? கிளியர்? So this is all about photosynthesis in higher plants. I hope you understood very well. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோமா? Ready? Okay. Photosynthesis in higher plants. Listen carefully.
photosynthesis in higher plants first வந்து கெல்வின் அண்ட் பஷ்மன் என்னவோ பண்ணிருக்காங்க. பஷ்மன் என்ன பண்ணிருக்காங்க, green plantsல ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டடி பண்றப்போ they formed sugars. எப்படி sugar ஃபார்ம் பண்ணாங்க, through raw materials. என்னென்ன raw materials, carbon dioxide, water and minerals. carbon dioxide எப்படி யூஸ் பண்ணாங்க, C14 யூஸ் பண்ணாங்க. that's it. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன, இவர் வந்து இந்த மாதிரி மின்ட் பிளான்ட், வெரி இம்பார்ட்டன்ட், மின்ட் பிளான்ட் யூஸ் பண்ணாங்க. இதுல ஹைபோதசிஸ்ல என்ன சொன்னாரு, இது ரிலீஸ் பண்றது, இந்த கேண்டில் ரிலீஸ் பண்றதும் இந்த மவுஸ் ரெஸ்பைர் பண்றதுமே, ரெண்டுமே பிரீத் பண்றதுமே, ரெண்டுத்தையுமே வந்து இந்த மின் பிளான்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நெக்ஸ்ட் என்ன, கார்பாக்சிலேஷன் which is a crucial step. இங்க கார்பாக்சிலேஷன் is the crucial step. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து except for plants shaded regionsல dense forestல இருக்கும்ல அந்த பிளான்ட்ஸ் தவிர மத்த எல்லாத்துக்குமே வந்து லிமிட்டிங் லைட் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரா தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, கான்சென்ட்ரேஷன், கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் யூசுவலா அட்மாஸ்பியர்ல ரொம்ப கம்மியா இருக்கும். தட் இஸ் 0.3 to 0.5 வரை 0.4 வரை இருக்குமா. இது வேற 0.5 வரை இன்க்ரீஸ் பண்ணணும். கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நல்லா இருக்கும். அதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணணும்னா டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிரேக் டவுன், இது உனக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் வந்து கார்பன் லைக் தட் வாட் இஸ் தட், ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் என்ன, 3PGA. எஸ் ஓகே. ருபிஸ்கோல யாருக்கு ப்ரிஃபர் பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடு தான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணோம். ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ்க்கு வந்து ஹேவ் ஹையர் டெம்பரேச்சர் ஆப்டிமம் இருக்கும் தென் த பிளான்ட்ஸ் வித் டெம்பரேட் ஒன். தட்ஸ் இட் ஆல் அபவுட் த பிளான்ட்ஸ் photosynthesis in higher plants. ஓகேவா, கிளியர், டன். இதுவரை கிளாரிட்டி இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் plant growth and development. plant growth and developmentல பார்க்கலாமா என்னன்னு இருக்குன்னு. ஓகேவா. ஸோ இங்க பாருங்க. ஸோ plant growth and developmentல ஒரு பார்ட் தட் இஸ் டிஃபரன்சியேஷன், டிடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன். யூஸ்வலாக வந்து இது சம்மரி பாயிண்ட், சம்மரி நோட் இது. ஓகேவா. எக்ஸாம் மெயின் கான்செப்ட்ல இது இல்லை, சம்மரி நோட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட். A differentiated cell may de-differentiate and then re-differentiate ஆகும். Since differentiate in plants is open, the development could also be flexible இருக்கும். Flexible na என்ன அர்த்தம்? Development is what? The sum of growth and the differentiation is the development. ஞாபகம் வச்சுக்கணும். Development na என்ன? It's a sum of growth and what is the development? Or sum of growth and differentiation is called development. Okay va? Plant exhibit plasticity in development. Development the plant and exhibit பண்ணும், plasticity exhibit பண்ணும். இந்த point is very important, please remember it. Okay va? Next என்ன, they also இங்க ஒரு இது இருக்கு, to form a tracheary element. Tracheary element, the cells would lose their protoplasm. For example, ஒரு tracheary element form பண்றதுக்கு they also develop a very strong elastic lignocellulosic secondary cell wall to carry water to the long distance even under extreme tension. அப்ப கூட waters long distance carry பண்ண they develop a very strong elastic lignocellulosic secondary cell wall develop பண்ணும். ஓகேவா. என்ன செல் வால், செகண்டரி செல் வால் which is strong elastic lignocellulosic. ஓகேவா, கிளியரா. அடுத்து stages during embryo development showing geometric and arithmetic phases. Stages during embryo development. ஏன் இது சொன்னேன்னா question கேட்பாங்க, எப்படி what are the stages are involved during the embryo development னு கேட்பாங்க. அதாவது கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுப்பாங்க, geometric phase, option B arithmetic phase, option C geometric phase or arithmetic phase, option D geometric phase and arithmetic phase. அப்படின்னா என்ன சொல்லணும், your answer should be both. ஓகேவா, both geometric and arithmetic phases. அதனால தான் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், அப்போ அதாவது ஜோன்ஸ் ஆஃப் எலாங்கேஷன். இந்த மாதிரி ஜோன்ஸ் ஆஃப் எலாங்கேஷனை டிடெக்ட் பண்ணுற எந்த டெக்னிக் வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க, parallel line technique. Listen carefully, that is parallel line technique வச்சு தான் இந்த elongation zones detect பண்றது. Detection of elongation zones is by parallel line technique. Okay va? Clear? Next. So this is all about what?
plant growth and development. Plant growth and development clarity இருக்கா? First என்ன differentiation, dedifferentiation and dedifferentiation. இந்த differentiation வந்து யூசுவலாவே ஓப்பனா தான் இருக்கும் in plants. Development could also be flexible இருக்கும். அதாவது development சொன்னோம்னா that is the sum of growth and differentiation. ஆமாவா இல்லையா? differentiation அப்ப என்ன நடக்கும்? plasticity அப்படின்றது நடக்கும். plasticity plant exhibit பண்ணும். சாரி development அப்ப. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடுத்து என்ன? அதாவது secondary cell wall form ஆகும் which is strong, elastic and lignocellulosic. இது வந்து both அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து parallel line technique. Okay, next organisms and population. ரெடியா? பாப்போமா? So organisms and population பார்க்கலாமா? ஓகேவா? Okay, listen carefully. Organisms and populationல first point இங்க பாருங்க. Who is the father of ecology அப்படின்னு கேட்டாங்கன்னா who is the father of ecology? Ramdev Mishra. Ramdev Mishra ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? who is the father of ecology? Ramdev Mishra. Okay, clear? Done. Next, so next வந்து the human liver fluke அப்படின்றது இந்த this point. What is the human liver fluke? It's a nematode parasite. Option A nematode parasite, option B trematode parasite, option B none, option C it's a free living parasite அப்படின்னு கேட்பாங்க questions. So அப்ப என்ன சொல்லலாம்? What is a human liver fluke? It's a trematode parasite which depends on two intermediate host மேல depend ஆகும். That is snail and fish. இது ரெண்டுத்து மேல தான் depend ஆகும் to complete its life cycle. அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்து மேல தான் டிபெண்ட் ஆகும். ஸ்னெயில் அண்ட் ஃபிஷ் ஞாபகம் இருக்குமா? ஹியூமன் லிவர் ஃப்ளூக் இஸ் a trematode parasite. இந்த trematode parasiteோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா ரெண்டு இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் இருக்கு. ஒன்னு ஸ்னெயில், இன்னொன்னு ஃபிஷ். ஓகே, கிளியர்? டன். So this is all about what organisms and populations are. In the points are very very important. Next, plant kingdom பாப்போமா? what is plant kingdom? okay, plant kingdomல பாத்தீங்கன்னா algae பத்தி பேசிருக்கோம்ல, அதே மாதிரி angiosperms, algae, bryophytes, gymnosperms, angiosperms னா flowering plants, right? இந்த angiospermsல வந்து என்னன்னா they range in the size from smallest olfia to tall trees of eucalyptus. olfia ல இருந்து smallest olfia ல இருந்து eucalyptus வரை இருக்கு, which is over 100 meters heightல இருக்குமா eucalyptus அப்படின்றது. ஓகேவா? smallest olfia to tall tree eucalyptus, that is 100 meters height. Okay, clear? Done? Very good. Adutha, listen carefully. Next is they were based on mainly on vegetative characters. அதாவது what is the artificial system? earliest system இருக்கு, earliest system of classification, biological plant kingdom பார்த்திருக்கோம்ல, earliest system of classification, natural classification, அந்த மாதிரி artificial system of classificationல என்னன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா they were mainly based on vegetative characters or on andrecium structure. இத பேஸ் பண்ணி தான் which was given by Linnaeus. such systems என்ன சொல்றோம்? artificial system. எப்ப question கேக்குறாங்க artificial system was proposed or developed based on what? Based on what? That is vegetative character or on andrecium structure. Okay va? Clear? Done. அடுத்து algae or chlorophyll bearing simple thalloid autotrophic and largely aquatic organisms. algae என்றது என்ன? it's a chlorophyll bear பண்ற simple thalloid, chlorophyll bearing simple thalloid autotrophic and largely aquatic. நான் ஒன் ஷாட்ல சொல்லிருப்பேன் இத பத்தி டீடைலா. சோ இதுவும் வந்து சம்மரி பாயிண்ட் தான் இது. இங்க பாத்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் த பிக்மெண்ட் possessed and the type of the stored food. algae ன்றது 3 classes ஆ டிவைட் ஆயிருக்கு. எதை பேஸ் பண்ணி? type of stored food and type of the pigment. இத பேஸ் பண்ணி type of the pigment and type of the stored food. சோ இது வந்து chlorophyceae, phaeophyceae, rhodophyceae வா டிவைட் ஆயிருக்கு. algae ன்றது யூசுவலா reproduce vegetatively by fragmentation, asexually by spores and sexually by formation of gametes. Okay va? Clear? In the point unakku clear ah? So this is all about plant kingdom. plant kingdom la enna plant kingdom la vandu angiosperms la sizes vary from smallest olfia to tallest eucalyptus. eucalyptus should be over 100 meters இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன? artificial system of classification was based on vegetative character or on
andrecium structure. Next என்ன algae என்றது it's a chlorophyll bearing simple thalloid. இந்த algae வந்து chlorophyll bearing simple thalloid and largely aquatic autotrophic னு சொல்லிருக்கோம். இந்த algae என்றது 3 different types ஆ டிவைட் ஆயிருக்கு based on what? Pigment. அதோட pigment and stored foods பேஸ் பண்ணி இது 3 types டிவைட் இருக்கு. Chlorophyceae, Phaeophyceae, Rhodophyceae. இதோட reproduction பார்த்தோம்னா vegetatively by fragmentation, asexually by spores, sexually by formation of gametes. ஓகேவா? Done. Next, respiration plants. Plantsல respiration எப்படி நடக்குது? உனக்கு இந்த சாப்டர் புரிஞ்சிச்சுல? ஒன் ஷாட் சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் இது. Listen carefully. There are 3 major ways in which different cells handle pyruvic produced by glycolysis. Glycolysis process தெரியும்ல, அந்த glycolysis processல இருந்து pyruvic acid இருக்கு. pyruvic acid ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபார்ம் ஆன pyruvic acid எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது 3 different waysல இருக்கு. என்னென்ன? lactic acid fermentation, alcoholic fermentation, aerobic respiration. ஸோ இந்த மூணுமே தான் இந்த pyruvic acid different மெத்தட்ஸ்ல ஹேண்டில் பண்ண போகுது. ஓகேவா? என்ன இந்த 3 pyruvic acids ஹேண்டில் பண்ணும். என்ன? fermentation, alcoholic fermentation, aerobic fermentation. lactic acid fermentation, alcoholic fermentation and aerobic respiration. clear-ஆ? done. very good. அடுத்து வந்து within the inner membrane, இது வந்து ETS, electron transport system னு சொன்னல, ETS. yes, but listen, within the inner membrane ubiquinone நீ யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னல, அந்த அந்த பிக்சர் ETS அந்த ஒன் ஷாட் பார்த்துருக்கீங்களா, அது ஞாபகம். ubiquinone also receives reducing equivalents via FADH2 complex 2 வழியா FADH2 ரிசீவ் பண்ணும். reducing equivalents receives reducing equivalents. ubiquinone என்றது reducing equivalence ரிசீவ் பண்ணோம். எது வழியா? complex 2 FAD2H வழியா. that is generated during oxidation of succinate in citric acid cycle. the reduced ubiquinol reduce ஆகுது is then oxidized with the transfer of electrons to cytochrome C via cytochrome C1 complex, that is complex 3. So இந்த point is very important, that is எது வழியா இது வந்து reduce ஆகுதுன்னா through FADH2, that is complex 2. number 3 என்னன்னா யூசுவலா ரெடியூஸ் ஆன ubiquinol அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது ஆக்சிடைஸ் ஆகும் with the help of transfer of electrons to C cytochrome via cytochrome BC1 complex. okay, clear-ஆ? done. next என்னன்னா, first there are several reasons why plants can get along without respiratory organs. First வந்து each plant pot take care of its own gas exchange rates. யூஸ்வலாக ஒரு கொஷன் இருக்குது, ஏன் பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு மட்டும் ஆர்கன் இல்லை, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லை அப்படின்றதுக்கு ரீசன் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் தி பிளான்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் பார்ட் வந்து இப்போது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பிளான்ட் என்னென்னா அதோட வேலையை அதுவே பார்த்துக்கும், எதோட மற்ற பார்ட்ஸ் மேலே டிபெண்ட் ஆகாது. ஓன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்கும். வெரி லிட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அதர் பிளான்ட், ரொம்ப லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். செகண்டாக என்னென்னா, பிளான்ட்ஸ் do not present great demands for gaseous exchange. gaseous எக்ஸ்சேஞ்சுக்கு கிரேட் டிமாண்டை ப்ரெசென்ட் பண்ணாது. ஸோ பிளான்ட்ஸ் do not present great demand for gaseous exchange. roots, stems, leaves, respiratory rates far lower than the animals too. ஓகேவா? clear in the point? done. next, the distance of gases must diffuse in very large bulky plants is not great. each living cell in a plant is located quite close to the surface of the plant. this is இதோட continuous part தான் இது. listen, ஸோ ஒன்றுமே இல்லை. கொஷன், ஏன் இது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லைன்னா, யூஸ்வலாக ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று டிபெண்ட் ஆகாது, அதோட வேலையை அது பார்த்துக்கோ. ரொம்ப லோ டிஸ்டன்ஸில் தான் வந்து அது மெயின்டைன் பண்ணும் டிஃப்யூஷன்லாம். ஸோ எதுவுமே தேவைப்படாது இதுக்கு. புரியுதா? அதுதான் இங்கே டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இங்கே NADHன்றது NAD+ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, rather slowly in fermentation. oxidized rather slowly oxidize ஆயிருக்கு in fermentation. however the reaction is very vigorous in case of aerobic respiration. எப்படி வந்து fermentationல இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஆக்சிடைஸ் ஆகுதோ அதே மாதிரி aerobic respirationல ரொம்ப ஃபாஸ்டா இந்த மாதிரி நடக்கும். இங்க ஸ்லோவா நடக்கும், எங்க fermentationல ஸ்லோவா நடக்கும், aerobic respirationல ரொம்ப vigorousனா என்ன, ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஓகேவா? கிளியர்?
நெக்ஸ்ட் என்னன்னா glycerolன்றது would enter the pathway after becoming converted to PG பாகல் तू पागल है क्या எனக்கு ஹிந்தியில் சும்மா ஒரு லைன் 2 லைன் தான் तू पागल है क्या அப்படின்றாங்கல்ல. ஸோ அதாவது கிளிசரால் அப்படின்றது would enter the pathway after being converted to PGAL. ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட், hence fatty acids would be broken down to acetyl CoA before entering the respiratory pathway when it is used as substrate. But when the organisms need to synthesize fatty acid, acetyl CoA will withdrawn from the respiratory pathway for it. அதாவது நீங்க ஒரு இது பார்த்துருக்கீங்களா, லைக் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸில் 3 டேபிள்ஸ் சொல்லுவோம். ஒன்று ப்ரோட்டீன்ஸு எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஃபேட்ஸு எப்படி கன்வெர்ட் ஆகுது, கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ்ன்றது எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் கிளியரா? டன்? புரிஞ்சுதா? வாட் இஸ் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்? ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸில் என்ன? தட் இஸ் 3 மேஜர் வேஸ் இருக்குது. ஒரு பைருவிக் ஆசிட், கிளைகோல் ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆன பைருவிக் ஆசிட்க்கு 3 மேஜர் வேஸ் இருக்குது. எதுனா lactic acid fermentation, alcoholic fermentation and aerobic respiration. Next வந்து இது வந்து it's around 8 years, that is ubiquinone அப்படின்றது reducing equivalence receive பண்ணோம் through என்ன FADH2. that is very important. FADH2 என்றது எங்க இருக்கு? காம்ப்ளெக்ஸ் 2ல இருக்கு. அடுத்து என்ன? அடுத்து ஏன் வந்து யூஸ்வலாக ஏன் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கிட்ட இருக்கும், ஹை டிமாண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, பல்கி பிளான்ஸ், அந்த மாதிரி தான் சொல்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது இல்லை, இந்த ஃபர்மெண்டேஷனில் ரொம்ப ஸ்லோவாக ஆக்சிடைஸ் ஆகும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரொம்ப பிக்கரஸாக ஆக்சிடைஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிளிசரால்ன்றது வென்ட் த பாத்வே ஆஃப்டர் பிகமிங் கன்வெர்டட் டு த பாகல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் would broken, இதுதான் சொல்லியாச்சு. தட்ஸ் இட், டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ஸ் பார்த்தாச்சு, ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் பார்த்தாச்சு, பிளான்ட் க்ரோத் அண்ட் ரெகுலேட்டர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு. ஆமாவா இல்லையா? டன். அடுத்து என்னன்னா ஈகோசிஸ்டம். லிசன் கேர்ஃபுல்லி. ஈகோசிஸ்டமில் என்னென்னா யூஸ்வலாக இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, டெட்ரியோர்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கேட்டபாலிசம், திஸ் ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல. டெட்ரியோர்ஸ்னா என்ன? பிரேக் டவுன் ஆஃப் டெட்ரிட்டஸ் இன்ட்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக திஸ் ப்ராசஸ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். டெட்ரியோர்ஸ்னா எர்த்வொர்ம்ஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெட்ரிட்டஸ், டெட் ஆர்கானிசம்ஸ் மாதிரி. The process of leaching என்னன்னா water soluble inorganic nutrients go down into the soil horizon and get precipitated as unavailable salts are precipitated. That is called leaching. And bacterial and fungal enzymes degrade detritus into smaller inorganic substances are degrade ஆயிரும்ல, இந்த ப்ராசஸை கெட்டபாலிசம் கட் பண்ணி டிகிரேட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ மேலே இருக்கிற இந்த எல்லா ஸ்டெப்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம், இதெல்லாம் இருக்குல்ல, இட் இஸ் all the above steps in decomposition operate simultaneously. ரொம்ப important. detritus மேல simultaneous-ஆ work ஆகும், operate ஆகும். simultaneous detritus மேல என்னமா simultaneous-ஆ work ஆகும். புரியுதா உனக்கு? simultaneous அதாவது ஒரே டைம்ல எல்லாமே ஒர்க் ஆகும். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாம் கிடையாது. simultaneous ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் simultaneous-ஆ இருக்கும். அதே ஹியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் நடக்கிறப்போ இந்த சாயில் டியூரிங் டீகம்போசிஷன், சாயிலுக்குள்ள டீகம்போசிஷன் நடக்கும்ல, அப்போ நடக்கும். புரியுதா? கிளியரா? டன். தட்ஸ் இட். Of the incident solar radiation, less than 50% of its power. Incident solar radiation is less than 50% of its power. Photosynthetically active radiation. We know that plants and photosynthetic bacteria fix sun's radiant energy to make food from simple inorganic materials. Plants capture 2 to 10% of the power. ஞாபகம் வச்சுக்கோங்க. First வந்து incident solar radiation should be less than 50% of its power. ஓகேவா? எஸ். அடுத்து என்ன? Plants and photosynthetic bacteria. Know that plants fix sun's radiant energy-ய food prepare பண்றதுக்கு fix பண்ணோம். Plants capture 2 to 10% of power. Plants எவ்வளோ capture பண்ணோம்? 2 to 10%. Incident solar radiation less than 50% of its power. ஓகேவா? கிளியர்? அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா
only 3 top carnivores are supported in an ecosystem based on the production of nearly 6 million plants. Nearly எத்தனை ரொம்ப important 6 million plants. 3 top carnivores 6 million plants. Only 3 top carnivores 6 million plants. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 primary consumer secondary. Okay. Clear இந்த point? Next. The NCERT like summary-ல கொடுத்த நோட் இது இருக்கிற நோட் இது. Listen carefully. Species composition and stratification are the two main structural features of an ecosystem. Species composition சரி and stratification சரி ரெண்டு main structural features. What are the main structural features of ecosystem என்னன்னு சொல்லணும்? Species composition and stratification. Okay வா? Species composition and stratification. Done. அடுத்து. So this is all about ecosystem. Ecosystem clarity இருக்குல்ல? ஸோ மறுபடியும் சொல்கிற பாருங்க, ஈகோசிஸ்டம்ல இம்பார்ட்டன்ட் என்ன, இது எல்லாமே லைக் லீச்சிங், ஃப்ராக்மெண்டேஷன், கெட்டபாலிசம் அப்படிலாம் சைமல்டேனியஸாக நடக்கும். இந்த ஹியூமிஃபிகேஷன் அப்படின்றதோ மினரலைசேஷன் எப்போ நடக்கும், டீகம்போசிஷன் நடக்கிறப்ப நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் த இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன் லெஸ் தென் 50% ஆஃப் இட்ஸ் பார். ஸோ இங்கே வந்து பிளான்ஸ் வந்து 2 to 20% ஆஃப் பாரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், கேப்சர் பண்ணும். நெக்ஸ்ட் இங்கே 3 டாப் கார்னிவர்ஸ் 6 மில்லியன்ஸ் பிளான்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் அண்ட் வாட் இஸ் த மோஸ்ட் 2 மெயின் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்? ஸ்பீஷிஸ் கம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். Then clear. So this is all about ecosystem. Next என்னன்னா microbes in human welfare. இதுவரை கிளாரிட்டி இருக்காம அப் டு ஹியர் நம்ம கிளியர் பண்ண இப்போ வர நம்ம முடிச்சதுல எந்த கொஷின் வந்தாலும் யூ ஷுட் சால்வ் தட். ஓகேவா? ஏன்னா நம்ம டைம் எடுத்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் படிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிடன் லைன்ஸ். மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்றோம் சில லைன்ஸ். அடுத்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பாப்போமா? ரெடி? ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் கீழே இருக்குது. தட் இஸ் வைரஸஸ்ன்றது ஒரு பாக்டீரியோஃபேஜ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடினோ வைரஸ் கேட்டாங்கன்னா வாட் இஸ் அடினோ வைரஸ், என்ன பண்ணும் அடினோ வைரஸ்னா? இட்ஸ் அ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ற, விச் காசஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ற ஒரு வைரஸ் தான் அடினோ வைரஸ். என்ன காஸ் பண்ணும்? ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் அடினோ வைரஸ். ஓகேவா? கிளியரா? பாயிண்ட் ஞாபகம் வச்சுப்பீங்களா? நெக்ஸ்ட் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க மெத்தானோ பாக்டீரியம், மித்தானோஜென்ஸ்ல ஒரு காமன் பாக்டீரியம் இருக்கணும்ல, அது மித்தானோ பாக்டீரியம். இந்த பாக்டீரியான்றது காமனா வந்து எங்க இருக்கும்னா ஆன்ஏரோபிக் ஸ்லட்ஜ்ல இருக்கும் டியூரிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் நடக்கும் போது ஆன்ஏரோபிக் ஸ்ட்ரக்சர்ல இது இந்த மெத்தானோ பாக்டீரியம் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ல கிளியரா இது வர உனக்கு? டன். ஃபெமிலியர் பீட்டில் வித் ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங்ஸ். ஒரு பீட்டில் இருக்குமா, அதோட மார்க்கிங்ஸ் என்ன? ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங்ஸ். த லேடி பேர்ட், டிராகன் ஃபிளைஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ஃபுல் டு கெட் ரிட் ஆஃப் aphids and mosquitoes. Aphids and mosquitoes. Listen. The ladybird and dragonflies are useful to get rid of aphids and mosquitoes. இது வர கிளாரிட்டி இருக்கா? டன்னாமா உனக்கு? So familiar beetle with red markings and black markings. So beetle என்னன்னு இங்க பாருங்க, லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃபிளைஸ். லேடி பேர்ட்ன்றது will get rid of aphids. ஓகேவா? டிராகன் ஃபிளைட் is get rid of mosquitoes. ஏன் அப்படி சொல்றேன்னா it is respectively சொல்லிருக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல கொஞ்சமாச்சும். அதனால நம்ம லேடி பேர்டு will get rid of aphids and dragon flies will get rid of mosquitoes. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, அடினோ வைரஸ் எதுக்கு? ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்றதுக்கு தான் அடினோ வைரஸ். செகண்ட் என்ன? இந்த மாதிரி மித்தானோ பாக்டீரியம் அப்படின்றது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? ஆன்ஏரோபிக் ஸ்லட்ஜ்ல சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்ப பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன? அதாவது பீட்டில் இருக்குல்ல வித் ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங்ஸ் பீட்டில், லைக் லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃபிளைஸ். லேடி பேர்ட் எப்படி கெட் ரிட் ஆகும்? இட் கெட் ரிட்ஸ் ஆஃப் த்ரூ aphids. அதே வந்து டிராகன் ஃபிளைஸ் கெட் ரிட் த்ரூ மஸ்கிட்டோஸ். அவ்வளவுதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். கிளியரா? டன். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் பாப்போமா? ரெடி? ஓகேவா?
பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இப்போ வர உனக்கு கிளாரிட்டி இருக்குல்ல? இவ்வளோ நேரம் நான் என்னென்ன சொன்னன்றது ஒரு ஐடியா இருக்குல்ல? எந்த கொஷின் கொடுத்தாலும் யூ கேன் ஏபிள் டு சால்வ் தட். ஆமாவா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஏன்னா ஒரு இத்தனை நாள் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். மறுபடியும் என்னடா அதெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க எக்ஸாம் எழுதுப்பா முடிஞ்சிடா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும், மறுபடியும் ரீநீட் கொடுத்துருக்காங்க. அதுவே உங்களுக்கு பெரிய கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலடா. பட் இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு 4 to 5 days ஆர் 6 days. இந்த 6 days கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா ரீநீட் எக்ஸாம் முடிச்சிருங்க. ஏன்னா மேபி உங்களுக்கு இது நல்லதில் போய் முடியலாம்ல. நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் சரியாக எழுதலை, இந்த எக்ஸாம் நல்லா எழுதுனீங்கன்னா நல்லா எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருக்குல்ல? ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம் என்னடா இந்த வாட்டி சரியாக எக்ஸாம் எழுதலாம், இந்த வாட்டி நல்லா எழுதுகிற சான்சஸ் இருக்குல்ல? ஆமாவா இல்லையா? பேசுங்க. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது யாருக்கு தெரியுமா? நல்லா சூப்பராக எக்ஸாம் எழுதிருப்பாங்க அவங்க. எனக்கு இந்த வாட்டி சீட்டு கிடைச்சிரும்டா அப்படின்றது சூப்பராக எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரீநீட் எக்ஸாம் வச்சிருந்து. நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இட் ஹேப்பன்ஸ். காட் திங்ஸ் ப்ரோ. அந்த மாதிரி. ஓகேவா? கம் டு த செஷன் அகெயின். வாங்க இங்க. That is principles of inheritance and variations. Principles of inheritance and variations ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. Dominance is not a autonomous feature of gene or the product that it has information for. Dominance-னா என்ன? இப்ப capital T small t இருக்கு. இது ரெண்டுத்துலயும் dominance எது? dominate பண்றது எது? capital T. அப்ப small t it's a recessive. இந்த மாதிரி இருக்கு. பட் இங்க என்ன சொன்னாங்க? yes it is not a autonomous feature. எப்பவுமே dominance-னா dominate மட்டுமே பண்ணிட்டு இருக்காது. recessive ஒரு டைம் இது recessive-ஆவும் மாறும். புரியுதா உனக்கு? every time dominance மட்டுமே இருக்காது, ரெசசிவும் ஆக்ட் ஆகும். புரியுதா? then dominance is not a autonomous feature. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் மார்கன் தெரியும்ல? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல மார்கன் உங்க அங்கிள் கிடையாது, ஜஸ்ட் நான் சொல்றேன். மார்கன் மாமா தெரியும்ல? ஸோ இவர் வந்து என்ன பண்ணார்னா, இந்த மாமா டிராகன் ஃப்ளை இருக்குல்ல, அந்த டிராகன் ஃப்ளையை வச்சு ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபிலா ஃப்ரூட் ஃப்ளை இருக்குல்ல, நாட் டிராகன் ஃப்ளை, ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபிலா, அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? இவங்க குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சட்டன் அண்ட் போவேரி கண்டுபிடிச்சாங்க. அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார்ம்ல நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு மார்கன் கொண்டு வந்தார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சார் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த மார்கனோட ஸ்டூடெண்ட் வந்தார், ஆல்ஃப்ரெட் ஸ்டூவர்டன் அப்படின்றவர். ஆல்ஃப்ரெட் ஸ்டூவர்டன் என்ன பண்ணாரு? ஜெனட்டிக் மேப்பை கண்டுபிடிச்சாரு. அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி என்ன? அதாவது இப்போ யூஸ்வலா வந்து சேம் குரோமோசோம்ல 2 ஜீன்ஸ் இருந்துச்சு, ஜீன் பேர் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன பிட்வீன் ஜீன் பேர்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இவர் யூஸ் பண்ணாரு. யாரு? மார்கன் மாமாவோட ஸ்டூடெண்ட் யாரு? ஆல்ஃப்ரெட் ஸ்டூவர்டன். ஓகேவா மார்கன் மாமா? சரிங்க மாமா, இங்க பாருங்க. ஓகே, என்ன சொன்னேன் நான் இப்போ? இங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி என்றது யூஸ் பண்ணாங்க as a measure of distance between genes and mapped their position on the chromosomes-ல அதோட பொசிஷன் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்றத மேப் பண்ணலாம். these today இந்த ஜெனடிக் மேப்ஸ், இதை தான் ஜெனடிக் மேப்ஸ்ன்னு சொல்றாங்க இன்னைக்கு. ஓகேவா உனக்கு? மார்கன் மாமாவோட ஸ்டூடெண்ட் யாரு? ஆல்ஃப்ரெட் ஸ்டூவர்டன். ஓகேவா? இவர் என்ன பண்ணாரு? ஜெனடிக் மேப்ஸை கண்டுபிடிச்சாரு. ஜீனுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன அண்ட் குரோமோசோம்ல எங்க அந்த ஜீன் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ லொகேஷன் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணணும்னு தெரியும்னா எங்க எது பிரசன்ட் ஆயிருக்கு, எந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியும்ல, அதே மாதிரி தான் இங்க எங்க எது பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றது தான் இங்க மார்கன் மாமாவோட ஸ்டூடெண்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? கிளியரா? அடுத்து ஹென்கின் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல வந்த பாயிண்ட் இது. ஹென்கின் 1891 இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1891 டைம் லைன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹென்கின் அப்படின்றவர் இவர் வந்து ஒரு ஸ்பெசிபிக் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணார், ட்ரேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணார். எதுல? இன் ஆல் த்ரூ ஸ்பர்மட்டோஜெனசிஸ், சில இன்செக்ட்ஸ்ல வந்து அப்சர்வ் பண்ணார்.
ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் அதாவது ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ல இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ல என்ன இருந்துச்சுன்னா it was also observed by him that 50% of the sperm received this structure and other 50% of the sperm did not receive this structure. 50% sperm வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரிசீவ் பண்ணுது, அதே மாதிரி இந்த 50% sperms வந்து இது ரிசீவ் பண்ண மாட்டுது. என்ன அதுன்னு கண்டுபிடிக்கும் போது தான் இதுக்கு எக்ஸ் பாடின்னு பேர் வச்சாங்க. ஃபர்தரா இந்த எக்ஸ் பாடியை செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஓகேவா, கிளியரா? யார் இது? ஹென்கின் எப்போ வந்தாரு? 1891. என்ன பண்ணாரு? இன்செக்ட்ஸ்ல ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் பார்த்தாரு. ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ்னா ஸ்பெர்ம்ன்றது ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் அதுல என்ன பார்த்தாருன்னா 50% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் 50% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து லைக் அப்சர்வ் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை 50% ஆஃப் த ஸ்பெர்ம் ரிசீவ் பண்ணிடுச்சு. அதே 50% ஆஃப் த ஸ்பெர்ம் இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் ரிசீவ் பண்ணல. ஸோ இது என்ன அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எக்ஸ் மாதிரி எக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இது எக்ஸ் குரோமோசோம், இன்ஃபேக்ட் எக் குரோமோசோம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா, கிளியர்? நெக்ஸ்ட், திஸ் டிசீஸ் நல்லா கேட்டுக்கோங்க. This disease is caused by mutation in the gene that codes for the enzyme phenylalanine. எது டிசீஸுங்க? phenylketonuria. எங்கம்மா அந்த டிசீஸ்? ஸோ யா, this disease is called phenylketonuria. ஆமாவா இல்லையா? phenylketonuria. எஸ், phenylketonuria பற்றி நான் சொல்லியிருக்கேனா? எஸ், உங்களுக்கு சொல்ல. ஓகே, phenylketonuria. phenylketonuria which occurs in human. எதனால இந்த phenylketonuria நடக்கும்? மியூட்டேஷன் in the gene. ஜீன்ல மியூட்டேஷன், அதாவது ஜீன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வரதுனால என்ன ஆகும்? இந்த phenylketonuria மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா இதுல phenyl alanine hydroxylase அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. அந்த சிங்கிள் என்சைம் ஃபார்ம் ஆகிற ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. திஸ் மேனிஃபெஸ்ட் இட்செல்ஃப் த்ரூ phenotypic expression characterized by mental retardation வரலாம், and then reduction in hair, skin pigmentationலாம் கம்மியாயிரலாம். ஸோ ஹேர் பிக்மெண்டேஷன்னா என்ன? ஹேர் இப்போ நமக்கு கருப்பாக இருக்கா, பிளாக் கலரில் இருக்கா, வயசான மாதிரி தெரிவாங்க. சின்ன பசங்களுக்கே நல்லா வெள்ளை முடியெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்கின் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடும், ஹேர் பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் ஆயிடும். ஓகேவா, கிளியரா? டன் நாட் ஓன்லி பிக்மெண்டேஷன், ஹேரும் கம்மியாயிரும். Then phenylketonuria, it's a single gene mutation. என்ன ஜீன்ன்றது அங்க டிஃபெக்டிவ் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, that is phenylalanine hydroxylase அப்படின்ற ஒரு என்சைம். ஓகேவா, கிளியர்? So mental retardation and skin and hair pigmentation reduction. ஓகேவா, done. So this is all about inheritance of principles of inheritance and variations. So principles of inheritance, the first என்ன? dominance என்றது is not a autonomous feature. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மார்கன் மாமா இருக்கார்ல, அவரோட ஸ்டூடெண்ட் ஆல்ஃபிரட் ஸ்டூவர்டன் அப்படின்றவர், அவரோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாரு? ஜெனட்டிக் மேப்ஸை கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணாரு? இதுல ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணாரு பிட்வீன் த ஜீன் பேர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹென்கின் என்ன பண்ணாரு? 1891ல ஒரு எக்ஸ் பாடி பார்த்தாரு இன்செக்ட்ஸ்ல. அந்த எக்ஸ் பாடியை எக்ஸ் குரோமோசோம்னு சொல்லிட்டாரு. phenylketonuria, phenylalanine அதாவது ஒரு என்சைம், phenylalanine hydroxylase என்சைம் கோட் பண்ற ஒரு ஜீன் மியூட்டேட் ஆனதுனால, தட் சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்னால மென்டல் ரிட்டார்டேஷன், ஸ்கின் அண்ட் ஹேர் பிக்மெண்டேஷன் ரிடக்ஷன்லாம் நடக்குது. கிளியரா? டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் கன்னிகாலி. It's okay. Next, anatomy of flowering plants. Papama, ready? Anatomy of flowering plants. Listen carefully. Anatomy of flowering plants la vandu first vandu trichomes. Usually root hairs என்றது rootல இருக்கும். trichomes என்றது it's a kind of hair, but அது வந்து shootல இருக்கும், stem கிட்ட இருக்கும். So that trichomes அப்படின்றது இந்த shoot system எப்பவுமே மல்டி செல்லுலார் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த trichomes எதுக்கு? prevents water loss and transpirationயும் water lossயும் prevent பண்ணும். These may be branched இருக்கலாம், unbranched இருக்கலாம், சாஃப்டா இருக்கலாம், ஸ்டிஃபா இருக்கலாம். புரியுதா? இட்ஸ் லைக் ஹேர் மாதிரி தான். நம்ம ஹேர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த ட்ரைகோம்ஸ். இந்த ட்ரைகோம்ஸ் லைக் ஹேர் எங்க பிரசன்டா இருக்கும்? ஷூட் சிஸ்டம்ல பிரசன்டா இருக்கும், which is மல்டி செல்லுலார். ரூட் ஹேர்ஸ்னா அதுவே ரூட் ஹேர்ஸ்ன்றது யூனிசெல்லுலார், ட்ரைகோம்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். இங்க பாருங்க, ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் எலாங்கேஷன். ஓகேவா? ஞாபகம் இருக்குமா? ரூட் ஹேர்ஸ்ன்றது யூனிசெல்லுலார் எலாங்கேஷன், வாட்டர் அண்ட் மினரல்ஸை சாயிலிருந்து அப்சர்வ் பண்றதுக்கு ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதே வந்து ட்ரைகோம்ஸ்ன்றது ஷூட் சிஸ்டம்ல இருக்கும். இட்ஸ் மல்டி செல்லுலார், பிரான்ச்சா இருக்கலாம், ஸ்டிஃபா இருக்கலாம், அன்பிரான்ச்சா இருக்கலாம், சாஃப்டா இருக்கலாம்.
வாட் எவர் இட் மே பி செக்ரட்டரியாகவும் இருக்கலாம், செக்ரட்டரியாகவும் இருக்கலாம், நாட் செக்ரட்டரி, செக்ரட்டரியாகவும் இருக்கலாம். இந்த ட்ரைகோம்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்? வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணோம் டியூ டு டிரான்ஸ்பரேஷன். ஓகே, கிளியர். அடுத்து என்னன்னா, இந்த டைகாட்டிலிடனஸ் ஸ்டெம்மோட அனாட்டமி பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா எபிடர்மிஸ் காட்டும். எபிடர்மிஸ் இட்ஸ் அன் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டெம்மா. ஆமாவா இல்லையா? டைகாட்டிலிடனஸ் ஸ்டெம் எது? இதோட எங்க டைகாட்டிலிடனஸ் ஸ்டெம்மோட டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனை பார்த்தோம். தட் இஸ் எபிடர்மிஸ் இட்ஸ் த அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் த ஸ்டெம். ஓகேவா? ஸோ இந்த it covers a outermost protective layer, covers a thin layer of cuticle. It may be trichomes, stomata அப்படின்றது present ஆயிருக்கும். இங்க பாருங்க, what is hypodermis, what is cortical layer, what is endodermis கேட்டிருக்காங்களே. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த இப்போ எபிடர்மிஸ்மா இங்க that is pericycle அப்படின்றது present, like epidermis and pericycle present and constitute the cortex. ஸோ இது it consists of 3 subzones இருக்கும். அவுட்டர் வந்து ஹைப்போடர்மிஸ்னு சொல்லுவோம், இன்னர் லைக் கார்டிக்கல் லேயர்ஸ்னு சொல்லுவோம். பிலோ ஹைப்போடர்மிஸ்க்கு கீழே கார்டிக்கல் லேயர்ஸ், அதுக்கு வெளியே வந்து இன்னர் மோஸ்ட் லேயரை வந்து எண்டோடர்மிஸ். அவுட்டர் ஹைப்போடர்மிஸ், இன்னர் எண்டோடர்மிஸ், நடுவில் வந்து கார்டிக்கல் லேயர்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அனாட்டமியில் என்ன? ஷூட் சிஸ்டம், தட் இஸ் ரூட் ஹேர்ஸ் அண்ட் ட்ரைகோம்ஸ். ரூட் ஹேர்ஸ்ன்றது ரூட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், யூனிசெல்லுலர், அது வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸை சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரைகோம்ஸ்ன்றது ஷூட் சிஸ்டமில் இருக்கும், தட் இஸ் மல்டி செல்லார். இது வந்து என்ன பண்ணணும்னா வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து டைகாட்டிலிடஸ் ஸ்டெம்மோட ஒரு டிரான்ஸ்பர் செக்ஷன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் என்ன பெரிசைக்கிள். தட் இஸ் 3 சப்சோன்ஸ் ஆர் டிவைட் ஆயிருக்கு, ஹைப்போடர்மிஸ், கார்டிகல் லேயர் அண்ட் தென் எண்டோடர்மிஸ்னு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஓகே, this is all about this. Next one, the structural organization in organisms. Structural organization in organisms. Listen carefully. Frogs respire on land and in water by 2 different methods. Water, land மேலேயும் ஃப்ராக் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். ஆமாவா? பட் ஒவ்வொரு இடத்துல தகுந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இன் வாட்டரில் வந்து ஸ்கின் ஆக்ட்ஸ் அஸ் அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், தட் இஸ் தண்ணியில் பார்க்கும்போது கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் த்ரூ ஸ்கின் வழியாக ரெஸ்பிரேஷன் இருக்கும், தட் இஸ் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் வாட்டர் இது எக்ஸ்சேஞ்ச் த்ரூ த ஸ்கின் பை டிஃப்யூஷன். புரியுதா? ஒருவேளை ஃப்ராக்ன்றது தவக்கலை வந்து தண்ணியில் இருந்துச்சுன்னா கியூட்டேனியஸ் ஸ்கின் வழியாக தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதே லேண்ட் மேலே இருந்துச்சுன்னா பக்கல் கேவிட்டி, ஸ்கின்னு, லங்ஸ்ன்றது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸ்கின்லையும் நடக்கலாம், பக்கல் கேவிட்டி வழியாகவும் நடக்கலாம், லங்ஸ் வழியாகவும் நடக்கலாம். பக்கல் கேவிட்டி, ஸ்கின் அண்ட் லங்ஸ். கிளியரா உனக்கு? டன். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்லேருந்து ஒரு சில டாபிக்ஸ் எடுத்துக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் யூனிபோலார், வாட் இஸ் மல்டிபோலார், வாட் இஸ் பைபோலார்னு சொல்லி. யூனிபோலார்னா என்ன? யூனி நேம்ல இருக்கு, யூனி மீன்ஸ் 1, அதாவது செல் பாடி வித் 1 ஆக்சான் ஒன்லி, ஒரு ஆக்சான் மட்டும் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் யூனிபோலார். எதுல பிரசன்ட் ஆயிருக்கோ? எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல தான் இந்த யூனிபோலார் மோஸ்ட்லி பிரசன்ட் ஆயிருக்கும். பைபோலார்னா என்ன? வித் 1 ஆக்சான் அண்ட் 1 டென்ட்ரைட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு ஆக்சான், ஒன்று ஆக்சான், ஒரு டென்ட்ரைட், ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஏடி பைபோலார் இஸ் ஏடி which is android axon dendrite. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கோ? ரெட்டினா ஆஃப் தி ஐ, ஐயோட ரெட்டினால கமல் மாதிரி கணக்கு இருக்காங்க. ரெட்டினா ஆஃப் தி ஐ, பைபோலார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மல்டிபோலார்மா. மல்டிபோலார்னா வித் 1 ஆக்சான் அண்ட் 2 ஆர் மோர் டென்ட்ரைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரே ஒரு ஆக்சான், மோர் டென்ட்ரைட்ஸ். கிளியரா? So listen carefully, that is unipolar, bipolar, multipolar. Unipolarனா ஒரு செல் பாடியில 1 ஆக்சான் மட்டும்தான் இருக்கும். பைபோலார்னா ஒரு ஆக்சான், ஒரு டென்ட்ரைட். மல்டிபோலார்னா ஒரு ஆக்சான், many dendrites. ஓகேவா? கிளியரா? டன். நெக்ஸ்ட் வந்து types of, there are 2 types of axons இருக்கு. axons சொல்றல, அது மாதிரி 2 types of axons இருக்கு. ஒன்னு myelinated axon, இன்னொன்னு வந்து non myelinated axons அப்படின்னு இருக்கு. myelinated axonsனா nerve fibers or enveloped with Schwann cells.
myelinated nerve fibers எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் enveloped close ஆயிருக்கும் with Schwann cells which form myelin sheath around the axon. axon சுத்தி இது வந்து myelin sheath form பண்ணும். the gaps between two adjacent myelin sheath வந்து knots of Ranvier அப்படின்னு சொல்லுவோம். knots of Ranvier. கிளியரா? இந்த டேர்ம்ஸ்லாம் உனக்கு புரிஞ்சுதா? யூனிபோலார் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல, பைபோலார் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் ரெட்டினா ஆஃப் த ஐ கமல் கண்ணு. ஓகேவா? ஸோ மல்டிபோலார் எங்க செரிப்ரல் கார்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூ மஸ்ட் ரிமெம்பர். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட்மா the cerebral cortex எங்க இருக்கு? என்ன சொன்ன? cerebral cortexல multipolar இருக்கும். ஓகே, the cerebral cortex என்ன சொல்லுவாங்க? to as the gray matter due to its grayish appearance is referred to as gray matter. cerebral cortex என்ன சொல்லுவாங்க? gray matter னு சொல்லுவாங்க. ஏனா grayish கலர்ல இருக்கும். the neuron cell bodies are concentrated here giving the color. neuron cells எல்லாம் இங்க cell bodiesலாம் இங்க concentrate ஆயிருக்கும். cerebral cortex gray matter னு சொல்லுவாங்க. ஏனா கிரே கலர்ல அப்பியர் ஆகிறதுனால இதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ல நியூரானோட செல் பாடிஸ் எல்லாமே இங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா இல்லையா? எஸ். சோ இங்க அசோசியேஷன் ஏரியான்னு ஒன்று இருக்கு. அதாவது the cerebral cortex contains motor areas, sensory areas, large regions of that they are neither clearly sensory nor motor in function. இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ரீஜன்ஸை அசோசியேஷன் ஏரியாஸ்னு சொல்கிறோம். செரிப்ரல் கார்டெக்ஸில் சில ஏரியாஸ் இருக்குது. அதாவது மோட்டார் ஏரியாஸு, சென்சரி ஏரியாஸு, சில லார்ஜ் ரீஜன்ஸ் இருக்குது. இந்த லார்ஜ் ரீஜன்ஸில் என்னென்னா மோட்டாரும் இருக்காது, சென்சரியும் இருக்காது. புரியுதா? ஸோ மோட்டார் ஃபங்க்ஷனும் இருக்காது, சென்சரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸை, இந்த மாதிரி ஏரியாஸை வந்து அசோசியேஷன் ஏரியாஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுவரை உனக்கு கிளாரிட்டி இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் குரூப் அசோசியேட்டட் டீப் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் amygdala, hippocampus etc. form a complex structures called limb lobe அப்படின்றது ஃபார்ம் பண்ணோம். limbic lobe or limbic system ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? clear? so limbic lobe and limbic system. listen carefully. inner parts of the cerebral hemisphere and a group associated deep structures like amygdala, hippocampus form a complex structure called limbic lobe and limbic system. limbic lobe ku limbic system ku example என்ன? amygdala and hippocampus which are associated here. along with the hypothalamus, it is involved in the regulation of sexual behavior la, expression of emotional reactions la involve ஆயிருக்கும். along with இந்த சிஸ்டம் பண்றது along with hypothalamus இந்த மாதிரி செக்ஷுவல் பிஹேவியர் ரெகுலேஷன்லையும் அண்ட் தென் எமோஷனல் ரியாக்ஷன்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் இன்வால்வ் ஆயிருக்கும். எக்ஸைட்மெண்ட், ப்ளஷர், ரேஜ், ஃபியர், மோட்டிவேஷன் இது எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் மிட் பிரெயின். மிட் பிரெயின்ல வந்து the dorsal portion of the midbrain consists of mainly 4 round swellings. 4 round swellings. dorsal portion of the dorsal like back portion, that is dorsal portion of the midbrainல வந்து 4 round swellings இருக்கும். 4 round lobes அப்படின்றது present இருக்கும். that is called corpora quadrigemina. corpora quadrigemina அப்படின்னு சொல்லுவாங்க. corpora quadrigemina. ஓகேவா? corpora quadrigemina. is that clear? so this is all about neural control and coordination. co-control னு போட்டுக்கோங்க. control and coordination. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இது என்ன மறுபடியும் சொல்கிற பாருங்க. யூனிபோலார், மல்டிபோலார், பைபோலார். யூனிபோலார் எங்கே இருக்கோ? தட் இஸ் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில். பைபோலார் எங்கே இருக்கோ? ரெட்டினா ஆஃப் த ஐல. மல்டிபோலார் செரிப்ரல் கார்டெக்ஸ். இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ன்றது என்ன? இட்ஸ் அ கிரே மேட்டர்னு சொல்லுவோம். டியூ டு த கிரேயிஷ் கலரில் இருக்கிறது. இதில் என்ன ப்ரெசென்ட் இருக்கும்? நியூரானோட செல் பாடிஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கும். அசோசியேஷன் ஏரியாஸ்னா என்ன? இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் இல்லை, அதில் மோட்டார் சென்சரி, மோட்டார் ஏரியாஸ், சென்சரி ஏரியாஸ், லார்ஜ் ரீஜன்ஸ் ஏரியாஸ் இருக்கும். அங்கேயும் நெய்த மோட்டார் அண்ட் சென்சரி ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இருக்காது. தட் இஸ் கால்ட் அசோசியேஷன் ஏரியாஸ் சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிம்பிக் லோப்னா என்ன? லிம்பிக் சிஸ்டம்னா என்ன? அலாங் வித் திஸ் ஹைப்போதாலமஸ்ன்றது செக்ஷுவல் பிஹேவியர்ல ரெகுலேட் பண்றதுக்கு இன்வால்வ் ஆயிருக்கும். அலாங் வித் தட் சில எமோஷனல் ரியாக்ஷன்ஸ்லயும் இன்வால்வ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மிட் பிரெயின்ல வந்து 4 லோப்ஸ், டார்சல் போர்ஷன் ஆஃப் த மிட் பிரெயின்ல 4 லோப்ஸ்ன்றது இருக்கும். அந்த 4 லோப் ஸ்வெல்லிங் லோப்ஸ்ன்றது கால்ட் கார்போரா குவாட்ரிஜெமினா. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன்.
chemical coordination and integration. Listen carefully. Listen. Cell mediated immunity irukanga, second type of cell mediated immune response. Adavadhu this is one of the two types of our acquired immune response. Antibody mediated. Second type is called cell mediated. இது வந்து ரெண்டு two types of response இருக்கும். ஒன்று வந்து humoral immune response, இன்னொன்று cell mediated immune response அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. Humoral, cell mediated. Next பார்த்தீங்கன்னா that is thymocynes. The gland secretes peptide hormones as thymocynes னு சொல்றோம். peptide hormones secrete பண்ற glands thymocynes னு சொல்றோம். இந்த thymocynes ன்றது differentiation of T lymphocytes differentiate பண்றதுல major role play பண்ணும், which provides cell mediated immunity. thymocynes ன்றது T lymphocytes differentiate பண்ணா, அதாவது like a cell mediated immunity provide பண்ணும். In addition, thymocynes also promote production of antibodies to provide humoral immunity provide பண்றது கூட antibodies produce பண்ணும். இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா, there are about 1 to 2 million isolates of Langerhans in a normal human pancreas. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். normal human pancreasல wait, there are about 1 to 2 million isolates of Langerhans இருக்கு in a normal human pancreas, representing only 1 to 2% of pancreatic tissue. ஓகேவா, கிளியரா? ஸோ islets of Langerhans எத்தனை இருக்கு? 1 to 2 million in a normal human pancreas. pancreasல islets of Langerhans இருக்கு. அது எவ்வளோ இருக்கு? 1 to 2 millions இருக்கு, representing only 1 to 2% of the pancreatic tissue. Clear? Done. The two main types of cells in the islets of Langerhans வந்து alpha cells, beta cells இருக்கும். இந்த alpha cells ன்றது glucagon அப்படின்றது இது செக்ரீட் பண்ணும், இது வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா வெயிட், சிம்பிளா சொல்லணும்னா லிசன் கேர்ஃபுல்லி. pancreas என்ன பிரசண்டா இருக்கும்? islets of Langerhans. இந்த Langerhans, islets of Langerhans எத்தனை இருக்கும்? 1 to 2 millions இருக்குமா? எஸ். எதுல? pancreasல இருக்கும். 1 to 2% of pancreatic tissue இது இருக்கும். ஓகே, ஸோ இந்த islets of Langerhans எத்தனை? alpha cells, beta cells. alpha cells வந்து glucagon செக்ரீட் பண்ணும், beta cells ன்றது இன்சுலின் செக்ரீட் பண்ணும். அப்படிதான். ஓகே, நெக்ஸ்ட் progesterone வந்து pregnancy-க்கு சப்போர்ட் பண்ணும். progesterone it also acts on mammary glands மேல acts ஆகும், which stimulates the formation of alveoli, sac-like structures which store milk and milk secretion. புரியுதா உனக்கு? ஸோ ப்ரொஜெஸ்டிரான்ன்றது ப்ரெக்னன்சியில் ஹெல்ப் பண்ணும். அலாங் வித் தட் மெமரி கிளான்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணும், விச் செக்ரேட் த மில்க் அண்ட் மில்க் செக்ரீஷனா மில்க் விச் ஸ்டோர் த மில்க். ஓகேவா, கிளியரா? ப்ரொஜெஸ்டிரான். நெக்ஸ்ட் androgens ன்றது it's a play a major stimulatory role in the process of spermatogenesis, sperm formationல major stimulatory role androgens form பண்ணும். androgens major role play பண்ணும். formation of spermatozoa. androgen acts on the central nervous system and influence the male sexual behavior. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன்ஸ் யூஸ்வலாக வந்து ஸ்பெர்மெடோஜெனசிஸ்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுமா? இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் மேலே ஆக்ட் ஆகி ஹியூமன் மேல் செக்ஷுவல் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மேல் செக்ஷுவல் பிஹேவியர் என்ன சொல்லுவோம்? லிபிடோன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட், லிபிடோ. தீஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் anabolic effects on protein and carbohydrates metabolismல anabolic effects ப்ரொடியூஸ் பண்ணும். anabolic னா synthetic effects on protein and carbohydrate metabolism. Is that clear? androgens. கிளியரா? ஆண்ட்ரோஜன்ஸ் என்ன பண்ணுமா? ஆண்ட்ரோஜன்ஸ்ன்றது ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ்ல மேஜர் ரோல் பிளே பண்ணும். இந்த ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? லைக் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது மேல ஆக்ட் ஆகி இது வந்து மேல் செக்ஷுவல் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் லிபிடோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? லேடிக் செல்ஸ்.
are interstitial cells. இந்த வந்து Leydig cells are interstitial cells என்றது which are present in the intertubular spacesல present ஆயிருக்கும் which produce a group of hormones called androgens. Leydig cells which produces a androgens produce பண்ணும் mainly testosterone. Okay ba? Clear? Done. So this is all about what is that? Chemical coordination and integration. So first enna humoral immune response and cell mediated response. Second enna thymosins என்றது T lymphocytes differentiate பண்ண help பண்ணும். இது வந்து cell mediated immunity provide பண்ணும். Along with that சில antibodies produce பண்ணி humoral immunity provide பண்ணும். Pancreasல isolates of Langerhans என்றது இருக்கு 1 to 2 million இருக்கு. இந்த இது வந்து two types இருக்கு, alpha cells beta cells னு. Alpha cells glucagon produce பண்ணும், பீட்டா செல்ஸ் என்றது இன்சுலினை செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரொஜெஸ்டிரான் வந்து பிரெக்னன்சிலயும் ஹெல்ப் பண்ணும், மெமரி கிளாண்ட்ஸ் மேலயும் ஆக்ட் ஆகும் டு ப்ரொடியூஸ் த மில்க் அண்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்வியோலர் சக்கர் ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்டிமுலேட் பண்ணும். ஆண்ட்ரோஜன்ஸ் என்றது பிளேஸ் a ரோல எங்க ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ்ல ப்ளே பண்ணும். இந்த ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ் அதே மாதிரி இந்த ஆண்ட்ரோஜன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மேல ஆக்ட் ஆகி லிபிடோ அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். லிபிடோ இஸ் நதிங் பட் மேல் செக்ஷுவல் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் Leydig cells என்றது androgens ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் ஆல் அபவுட் கெமிக்கல் கோஆர்டினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். தெரியும்ல உனக்கு மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்? மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். லிசன், இதுல இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. தட் இஸ் மோனோகாட்டிலிடனஸ் சீட். இந்த சீட்ல திஸ் இஸ் an embryo right and this is endosperm. இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா மோனோகாட்டிலிடனஸ் சீட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன இருக்கு, சீட் கோட் அண்ட் ஃப்ரூட் வால் இருக்கா? ஆமாவா? ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன, சீட் கோட் அண்ட் ஃப்ரூட். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, தட் இஸ் ஏல்யூரான் லேயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏல்யூரான் லேயர். இந்த ஏல்யூரான் லேயர் எங்க பிரசென்ட் ஆயிருக்கும், எண்டோஸ்பெர்மஸ் சுத்தி பிரசென்ட் ஆயிருக்கும். ஏல்யூரான் லேயர் எங்கமா பிரசென்ட் ஆயிருக்கும், எண்டோஸ்பெர்மஸ் சுத்தி பிரசென்ட் ஆகி இருக்கும். இதுவரை உனக்கு கிளியரா? எஸ், டன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கியூட்டல்லம். ஸ்கியூட்டல்லம் அப்படின்றது இருக்கு. ஸ்கியூட்டல்லம் இந்த எண்டோஸ்பெர்முக்கு கீழே இருக்குல்ல, இதை வந்து ஸ்கியூட்டல்லம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் திஸ் காலியோப்டைல். ப்ளூமியூல சுத்தி கவர் ஆயிருக்கிறத வந்து கிளாலியோப்டைல்னு சொல்றோம். அதே வந்து ரேடிகலை சுத்தி கவர் ஆயிருக்கிறத காலியோரைசா. நேம்ல இருக்க ஆர் வந்து ரைசா, பி வந்து ப்ளூமியூல். ஓகேவா? காலியோரைசா வந்து ரேடிகல், ப்ளூமியூலுக்கு காலியோப்டைல். கிளியரா உனக்கு? மோனோகாட்டிலிடனஸ் சீட். எண்டோஸ்பெர்ம் சுத்தி என்ன இருக்கு, ஏல்யூரான் லேயர். ஸ்கியூட்டல்லம் அது கீழே, காலியோப்டைல், ப்ளூமியூல், காலியோரைசா, ரேடிகல். Is that clear for you? Done. This is all about மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன். உனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். மெயினாக எனக்கு வந்து இந்த செஷனுக்கு ஃபீட்பேக்ஸ் வேணும். ஐ நீட் கமெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. ரெட் ஹார்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு இந்த செஷன் பிடிக்குதோ அவ்வளோ ரெட் ஹார்ட்ஸ் கொடுங்க. வித் பிக் ரெட் ஹார்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் நல்லா சொல்ல நான் ட்ரை பண்ணேன். பரவாயில்லப்பா, பசங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருக்கு, இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்ற நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ்னால, நீங்கள் கொடுக்குற அந்த லவ்ல தான் வந்து நான் இன்னும் நல்லா சொல்லணுன்ற என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு நான் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் முன்னாடி நான் அந்த ரிசல்ட்டை கொண்டு வரேன். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா படிங்க. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. டோன்ட் மிஸ் அவுட். நல்லா எக்ஸாமை எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.